பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, எங்க பார்த்தாலும் குழந்தைகளை கெடுத்து கொலை செய்யறாங்கன்னு அவங்களே முதலமைச்சர் வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கடைசியில இவ்வளவுதான் நடக்குது தமிழ்நாட்டுல, இதெல்லாம் ஒரு குற்றமே இல்லைன்னு அதுவும் சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்துல நிச்சயமா நாங்க தீபத்தை ஏத்துவோம்னு சொல்றாங்க. அதனால உறுதியா எங்க உறுதிக்கு அவங்க எங்க வெற்றிக்கு அவங்க பாடுபட்டாங்க. அது வேற. விஜய் அவர்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமோ திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால்தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுடைய நோக்கம் திமுக தோக்கணும். உங்களால வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. அப்ப உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். இது எனக்கு நடந்தது. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயினிங்ல எவ்வளவு ஆதரவு எனக்கு இருந்தது. அன்றைய சூழலில் ஒரு பக்கம் ஜெயலலிதா மேயர், ஒரு பக்கம் கலைஞர். நானும் போட்டியிட்டேன். அன்புமணி நல்லா பேசுறாருப்பா, நல்லவன், அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்துறாரு. ஒரு வருஷம் முழுக்க மக்கள் பத்தி பண்ணேன். கடைசியில என்ன நினைச்சாங்க, அன்புமணியா அது வெற்றி பெற முடியறது கஷ்டம், ஓட்டு வாங்குவாரு, வெற்றி பெறது கஷ்டம், ஏன் என்ன ஓட்டு வீணாக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க. அப்போ அதே சூழல் தான் இன்னைக்கும் இருக்கு. விஜயோடைய ரசிகர்களை பத்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நான் விஜயுடைய ஆதரவாளர்கள் சொல்றேன், உங்க நோக்கம் நிறைவேறணும்னா திமுக அகற்றப்பட வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தலைவர் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். உங்கள் வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு போடுங்கள். அதன் மூலமாக உறுதியாக திமுக ஆட்சி அகற்றப்படும், உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறும். மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரலையே. அவங்க ஒரே சீரா தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்களே. மக்கள் தொகைக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் 2011 சென்சஸ் என்றால் அதுல எத்தனை பெண்கள் எந்தெந்த தொகுதியில கொடுக்கணும், பெண்கள் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வரணும், எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு பெண்கள் அதிகமா இருக்கிறார்கள், அந்த தொகுதியில பெண்களுக்கு முதல் கட்டமாக அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதியோ நாடாளுமன்ற தொகுதியோ அது ஒதுக்கீடு செய்கிறதுதான் 2011 சென்சஸ் வைத்து செய்திருக்கிறார்கள். மற்றபடி 2011 சென்சஸ்க்கும் எண்ணிக்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. 2011 சென்சஸ்க்கும் எந்த தொகுதி மகளிர் கொடுக்கலாம் அதுக்காகத்தான் 2011 சென்சஸ் வைத்திருக்கிறார்கள், தவிர எண்ணிக்கைக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எதிர்க்கிறேன்னா அவங்களுக்கு இது வரக்கூடாது. இந்த நேரத்துல ஏதாவது எதிர்க்கணும். அது எதிர்த்து பட்டாசு கொண்டாடுறாருன்னா என்னதுக்கு? அதான் அது வீழ்த்துட்டாங்களா தெரிய போகுது. தேர்தல் யாரை வீழ்த்துறாங்க தெரிய போகுது. பெண்கள் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்தி இருக்கின்றார்கள். அது மட்டும் உறுதி. ஆனா தமிழ்நாடுக்குள்ள செய்திகள் வந்துட்டு இருக்கு, எப்படிங்க பண்ணுவாங்க, நாங்களும் எம்எல்ஏ ஆகணும், நாங்களும் எம்பி ஆகணும், நாங்களும் முன்னுக்கு வரணும், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரணும். அதான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அந்த பிரச்சார தொடக்கத்துல 5 ஆண்டு காலம் அவர் செய்த திட்டங்களை வைத்து ஓட்டு கேட்டார், வாக்குகள் கேட்டார். அது எடுப்படல. ஏன்னா மக்களுக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா அது பொய்யானது. அப்படி எதுவும் திட்டம் நடக்கல, அதுக்கு நிதி ஒதுக்கீடு நடக்கல, வெறும் அறிவிப்பு தான் வந்திருக்கு. அதன் பிறகு பார்த்தாரு, பிஜேபி வச்சு ஓட்டு கேட்டார். இதுல பிஜேபி வந்துடும், அப்படி பிஜேபி வந்துடும் அப்படின்னு. அப்புறம் நானும் சொன்னேன், ஐயா ஸ்டாலின் அவர்களே, இது பிஜேபிக்கும் உங்களுக்கும் போட்டி கிடையாது, உங்களுக்கும் பிஜேபிக்கும் போட்டி நாடாளுமன்ற தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு முடிஞ்சு போச்சு. நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க, இப்ப எம்எல்ஏ தேர்தல் நடக்குது, இது உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னோன்னே இப்ப அதையும் நிறுத்திட்டார். இப்ப வேற எது இல்லாம இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் என்னை பற்றியும் தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அன்புமணினா அசிங்கம், எடப்பாடி பழனிசாமினா இது அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ வார்த்தை கொச்சையா பேசிட்டு இருக்காரு. அது அவருடைய இயல்பு தான். இது எங்களுக்கு எல்லாம் புதுசா இல்லை.
எதுவுமே இல்லைன்னா கடைசியில இதுக்கு தான் வருவாங்க. அவங்க பேசணும்னா நாங்களும் பேசுவோம். நிச்சயமா கிடையாது. தரக்குறைவான அரசியல். தரக்குறைவான ஒரு முதலமைச்சர் பேசலாமா? முன்னாள் முதலமைச்சரை பத்தி பேசலாமா? தப்பு இல்லை. நீங்க உங்க சாதனையை பத்தி பேசுங்க. அதுதான் நீங்க கேட்கணும். அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. எனக்கு இல்ல, எடுப்படல, பயத்துல இருக்கிறாங்க, தோல்வி பயத்துல இருக்கிறாங்க, தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. உடனே இதை அப்படியே போட்டுக்கிட்டு வேற பண்ணணும். அவர் மட்டும் இல்ல, அவருடைய மகனும் பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கும் பேச தெரியும், ஆனா அந்த அளவுக்கு நாங்க போறது கிடையாது. இப்ப என்னன்னா 8000 ரூபாய் கூப்பனை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் நீங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணீங்களே, அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களோட தேர்தல் அறிக்கை மீது நம்பிக்கை இல்லையா? உங்களோட திராவிட மாடல் மீது நம்பிக்கை இல்லையா? 8000 கூப்பனை வச்சுதான் நீங்க நம்புறீங்களா அந்த தேர்தல்ல? மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உறுதியா அதிமுக ஆட்சிக்கு வருது, எங்க கூட்டணி ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சி நடக்குது, அது உறுதியாயிடுச்சு. நான் இப்போ 3 மாதத்துக்கு முன்பு ஒரு நிலை வேற மாதிரி இருந்தது. இந்த மீடியா எல்லாம் சொல்லி கிள்ளி திமுக அப்படி இப்படின்னு ஒளிர்கிறது, மிளிர்கிறது, குளிர்கிறதுன்னு சொல்லிட்டு என்னமோ வார்த்தையெல்லாம் போட்டு இருந்தாங்க. அது குறைஞ்சு இந்த தேர்தல் போன மாசத்துல இருந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. நாங்க அப்படியே வேகமா ஓடிட்டு இருக்கோம். பின்னாடி துரத்திட்டு வராங்க. அவ்வளவுதான். துரத்திட்டுலாம் இல்லை, மெதுவா தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க திமுக. நாங்க வேகமா போயிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு காத்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு குறுகிய காலம்தான். இந்த தேர்தலில் விஜயுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நான் வைக்கின்றேன். விஜயுடைய ஆதரவு, அதாவது விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று. விஜயகாந்த் அவர்களும் கட்சி தொடங்கின காரணம் திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. இப்போ பிரேமலதா அவர்கள் அவங்க கூட இப்ப எதிரி கூட போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு எங்களுக்கு தான் வேலை செய்யறாங்க. அதிமுக கூட தான் வேலை செய்யறாங்க. அங்க இருந்தோம், அந்த கூட்டணியில இருந்தோம். ஏன்னா அவங்க ஒருத்தரே போதும்.